ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற டொமஸ்டிக் ஆர்ஓவை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓவை எப்படி ஸ்டிக்கர் அதனுடைய ஆர்ஓ யூவி டிடிஎஸ் எல்லாம் மீட்டரில் இருக்கிற ஆர்ஓ உள்ளே இருக்கிற ஸ்டிக்கர்லாம் எப்படி ஓட்டுறாங்க எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஆர்ஓவுடைய எம்டி பாடி. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிக்கரும் ஓட்டுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டிக்கரு ஆர்ஓ உள்ள பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபில்டர்லாம் இருக்குது, செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு, மெமரின், யூஎஃப் ஃபில்டரு, மினரல்ஸு, டிடிஎஸ் அட்ஜஸ்டரு, அதுபோல் எல்லா வேரியண்ட்டு ஸ்டிக்கரும் ஓட்டுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய கம்பெனி அக்வா ஃப்ரெஷ்ஷு, அதை கம்பெனியை மென்ஷன் பண்ணிடுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ சொல்ல போகிறோம். அக்வா ஃப்ரெஷ்ஷு 16 லிட்டரு ஸ்விஃப்ட் ஆர்ஓ. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் பூரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருங்க. வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பாடி கவரை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்ஓ பூஸ்டர் பம்பு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிற பாடி கவரை ரிமூவ் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா 16 லிட்டரு. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஸ்டோரேஜ் டேங்க்கு 16 லிட்டரு ஆர்ஓ. இது பார்த்தீங்கன்னா அக்வா ஃப்ரெஷ்ஷு. ஆர்ஓ மாடல் விட்டுருங்க, நீங்கள் எந்த மாடலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆர்ஓடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் சேம் தான். அதில் செடிமெண்ட், கார்பன், மெமரின், யூவிஎஃப் ஃபில்டர் எல்லாமே ஆர்ஓவில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நார்மல் தான். உள்ளே இருக்கிற மெட்டீரியல் பொறுத்து ரேட்டு முன்ன பின்ன வரலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய கிளாம்பு படத்துக்கு ஃபிட் பண்ணுற ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பூஸ்டர் பம்ப் ஆர்ஓடைய மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஃப்ளாஷ் எதனா இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதை கட்டிங் பண்ணுறோம். எதனா மோல்டிங் டிஃபெக்ட் இருந்தால் கரெக்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷனை சரி பண்ணுறோம். அங்கே பாருங்கள், இன்புட்டு அவுட்புட் வாட்டர் பார்த்தீங்கன்னா பம்ப் ஹெட் ஃபிட்டிங் பண்ணுற இடம் தான். இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா 2 கனெக்டர் வரும். வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற கமெண்ட் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஆர்ஓன்னு இல்லை, எந்த ஆர்ஓ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். ஆர்ஓவில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மாதிரி கமெண்ட் பாக்ஸில் பண்ணலாம். அதுக்கு மாதிரி சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனு பாருங்கள். நீங்கள் வீடியோவை எவ்வளோ பொறுமையாக பார்க்கணுமோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக புரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா பம்ப் ஹெட். இது பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனு. இன்புட் கனெக்ஷனில் கனெக்டர் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்புட் வாட்டர். வேஸ்ட் வாட்டர் போகும் பார்த்தீங்கன்னா, அதை தான் இப்போ டைட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ஓ பூஸ்டர் பம்பு ஃபிட் பண்ணியாச்சு. 4 போல்டு நெட்டு போட்டு ஃபிட் பண்ணியாச்சு, இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஃபிட்டிங் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ஒன்று தான். பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆர்ஓ உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்ப், அது இப்போ செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர் ஃபிட் பண்ணுறதுல 4 கிளாம்ப் போட்டாச்சுங்களா. ஒன்றுமே இல்லை, போல்டு தான். போல்டு நெட்டு போட்டு டைட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனு, அவுட்புட் கனெக்ஷனு. நெக்ஸ்ட் ஆர்ஓ பூஸ்டர் பம்பில் இன்புட் அவுட்புட் கனெக்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்தாச்சுங்களா. பாருங்கள், இன்புட் பைப்பு கட் பண்ணிடலாம். நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பார்க்கறதுக்கும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரே லெவலாக பைப் கட் பண்ணுற பாருங்கள். ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்புட் வாட்டரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய இன்புட் கொடுத்தாச்சு பாருங்க. பைப் கட் பண்ணி வச்சுங்களா, 3 ஒரே லெவலாக கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டீ கனெக்டர் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பூஸ்டர் பம்புடைய டீ கனெக்டர் போட்டாச்சு. டிடிஎஸ் வால்வ் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீ கனெக்டரில் அது பார்த்தீங்கன்னா இப்போ டிடிஎஸ் வால்வ் போட்டாச்சு. ஆர்ஓடைய டிடிஎஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான டிடிஎஸ் வந்தால் அதிகரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனு. இது பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருங்க, நல்லா தெளிவாக புரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடாப்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ஒயரிங் கனெக்ஷன். ஒயரிங் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அடாப்டரில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பேஸ் நியூட்ரல் கவுண்டிங் வராது, இன்புட்டில் மட்டும் தான் பேஸ் நியூட்ரல் வரும். பேஸ் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு லைன் பேஸை எடுத்து நம்ம ஃப்ளோட் வால் கனெக்ஷனில் ரொட்டேஷனில் கொடுத்து திருப்பி அடாப்டரில் கொடுக்கணும். எதனா ஒரு லைனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூவி லேம்ப் அல்ட்ரா வயலட் இது பண்ணுற பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணி லைட்டை செக் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் தான் இருக்கும். 2 ஒயரில் எல்லாத்துலேயும் தனித்தனியாக ஒரு ஒயர் முடிஞ்சாலே போதும், கரெக்டாகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
சொலினாய்டு வால்வு, எஸ்சி வால்வு, அதனுடைய கனெக்ஷன் ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடாப்டர்லேருந்து அவுட்புட்ல தனித்தனியாக ஒயர் முடிஞ்சா போதும். அதில் பேஸ் நியூட்ரல்லாம் எதுவுமே கவுண்டிங் இல்லை, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட். எல்இடி லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். எல்இடி லைட்டில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நீ ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எரியல்னா நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் கனெக்ஷனை. பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிக்கும். எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடாப்டருடைய ஃப்ளோட் வால் கனெக்ஷனு பாருங்கள், நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒயரை வந்து கட் பண்ணிடணும். ஒயரை கட் பண்ணிட்டு பாதியா புரியலன்னா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஒயர் வந்து கட் பண்ணி வச்சிங்களா, அங்கே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசி இல்லைனா நியூட்ரல் எதனா ஒரு லைன் எடுத்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ கட் சுவிட்சு. ஆட்டோ கட் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்லேருந்து ஒரு ஒயரு, நெக்ஸ்ட் அடாப்டர்லேருந்து ஒரு ஒயருக்கு, ரெண்டுத்தையும் ஒரு ஒயர் தனியாக முடிஞ்சு தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் எடுக்க போகிறோம். 2 ஒயர் எடுத்தாச்சுங்களா. 2 ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம போர்ட்லேருந்து வர ஒரு ஒயரை கட் பண்ணிவிட்டு பேசில்னா நியூட்ரல் எதனா ஒரு ஒயரை கட் பண்ணிட்டு அதில் முடிய போகிறோம். அந்த ஒயரை முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு அடாப்டர்லேருந்து ஒரு ஒயரை முடிஞ்சு ரெண்டுத்தையும் தனித்தனியாக வைக்கணும். இப்போனா நம்ம போர்டில் ஆன் பண்ண உடனே எதனா ஒரு லைன்லேருந்து கனெக்ஷன் வரும். அந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வில் சுற்றி அதுக்கப்புறம் அடாப்டரில் வரும் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால் ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாகவே காட்டுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேனலாகவும் இப்போ வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாக் போட்டாச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேப் தான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது பண்ணியாச்சு. ஆட்டோ கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க தனியாக வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு, ஃப்ளோட் சுவிட்ச் ரெண்டுத்துக்கும். ஃப்ளோட் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு 2 ஒயர் தனியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூரா ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் போட்டாச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆடாமல் இருக்குது. ஏன்னா போல்ட் நெட் ரொம்ப யூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டரை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எடுத்தாச்சுங்களா. செடிமெண்ட் ஃபில்டரு இல்லைனா கார்பன் ஃபில்டரு. செடிமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம், கார்பனும் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ப்ரெஷராக வந்தால் கார்பன் போட்டுட்டு அதுக்கப்புறம் செடிமெண்ட் போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செடிமெண்ட் ஃபில்டர், இன்னொன்று கார்பன் ஃபில்டர். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 சைஸ் கனெக்டரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பைப் கட் பண்ணி கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்புட்டு கொடுக்கணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும். மேலே வந்து இன்புட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்புட்டு கீழே அவுட்புட்டு. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்புட் கொடுத்து மேலேயும் அவுட்புட் கொடுக்கலாம். ஆனால் இதில் கொடுத்துருக்க கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு கொடுத்துருக்கோம். டேரெக்டாக கீழே வந்து இன்புட் கொடுத்து லெஃப்ட் சைடில் வந்து அவுட்புட் மேலே போயிட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேயே அவுட்புட் எடுக்கிறோம். மேலே ரைட் சைடில் அவுட்புட் எடுத்து எஸ்சி வாலில் கொடுத்து எஸ்சி வால்லேருந்து ஆர்ஓ பூஸ்டர் பம்புக்கு வந்துருக்கு. பூஸ்டர் பம்ப் அவுட்புட்டில் ஒரு டீ கனெக்ட் போட்டு நிறுத்தி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் ஹவுசிங்கு. ஆர்ஓ மெமரின் ஹவுசிங்கு மெமரின் ஹவுசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். 1/4 கனெக்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெமரின் எதுவும் இன்ஸ்டாலேஷன் பண்ணலை, நார்மலாக தான் இது பண்ணுறோம். மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிடிஎஸை செக் பண்ணி 2000, 2500, 3000, 4000 அது போல் மெமரினுடைய டிடிஎஸை பொறுத்து மெமரினை மாற்றணும். நம்ம வந்து தண்ணியினுடைய டிடிஎஸை பொறுத்து மெமரினை மாற்றணும் நம்ம வந்து. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெமரி இன்ஸ்டால் பண்ணலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FR450 ஃப்ளோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷனில் போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரெசிஸ்டன்ட். பேக் ப்ரெஷர் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டரே வரும். வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஓமேசஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து FR மெயினாக இருக்கணும். இந்த FR இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வரவே வராது சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி கனெக்ஷனும் கொடுத்தாச்சு பாருங்கள். இது உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு நம்ம வந்து மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். தண்ணியினுடைய டிடிஎஸை செக் பண்ணி எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி
ரொம்ப உப்பு தண்ணியாக இருந்தால் ஒரு 4000 டிடிஎஸ் போட்டால் கூட ஒர்க் ஆகும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய ஆரோடைய பூஸ்டர் பம்பு 100 ஜிபிடிக்கு மேலே இருந்தால் நீங்கள் 100 ஜிபிடி மெமரின்னு கூட போடலாம், 80 ஜிபிடி போடலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 75 போடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 150லாம் போடாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. ப்ரெஷர் வந்து ஹெவி லோட் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய ப்ரெஷர் பிஎஸ்ஐயை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரின்னு செக் பண்ணி போடணும். நீங்கள் ஹெவி லோடு மெமரிலாம் போட்டிங்கன்னா அதுக்கு அதே மாதிரி மோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா லோடு கொடுக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு அது மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மாடல்லேருந்து யூவி வந்து அசம்பிள் பண்ணி வச்சிங்களா, அவங்க எதிரே பார்த்துருப்பீங்க. யூவி வந்து அல்ட்ரா வயலட்டு மெயின் ஒரு ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஜபி ரத்த. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, யூவிஎஃப் ஃபில்ட்ரு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ வந்து உருவாகுது. முதல் மேக் பண்ணுற ஒரு ஆர்ஓவாக அசம்பிள் பண்ணுற மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருங்க. ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆர்ஓ மேக்கிங் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்பு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, யூவி ஃபில்ட்ரு, காப்பர் ஃபில்ட்ரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்லேருந்து இப்போ வந்து ஃப்ளோட் வால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் கனெக்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஃப்ளோட் வால், ஃப்ளோட் சுவிட்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபலும் காட்டுறேன், எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஆட்டோ கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் சுவிட்சில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெட்டு போட்டு சின்ன நெட்டு தான், ஸ்க்ரூ தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ஒரு லைன் கொடுத்தாச்சுங்களா, ஒன்று லைன் வரும், மேலே வந்து அவுட்புட் வரும். கீழே இன்புட் லைனில் கொடுத்தா மேலே அவுட்புட் வரும், இல்லைனா மேலேருந்து கீழே கொடுக்கலாம். ஒர்க்கிங் பிரின்சிபல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால் இப்போ வந்து ஆன் பண்ண உடனே ஃப்ளோட் வால் வந்து கீழே இருந்தால் ஆன் ஆகும். ஃப்ளோட் வால் மேலே தண்ணி ஃபுல்லாகி மேலே தூக்கும்ல, மேலே தூக்குனா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆர்ஓ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைனலாக வாட்டர் டெஸ்ட் வரைக்கும் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துட்டே இருங்க லாஸ்ட் வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஆர்ஓவாக அசம்பிள் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள், அக்வா ப்ரெஸ்ஸு 16 லிட்டர் ஆர்ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் ஆர்ஓ வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பேக்கிங் ஏரியாவில் வந்துச்சுங்களா, அங்கேருந்து மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பேக் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்ட்டுக்கு இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எல்லாம் ஃபைனல் டெஸ்ட் பண்ணணும். கடையில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு செக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் லீக்கேஜ் ஆகுதா, ப்ராப்ளம் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக செக் பண்ணலாம். அந்த ஃப்ளோட் வால் பார்த்தீங்களா கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால் ஃபோட்டோவில் இல்லை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டணும், அவள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஆர்ஓ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரிமூவ் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேப் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய டேப் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழா வந்து கீழே ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால் கீழே இருக்கிறது வந்து பார்த்தா பேஸ்மெண்ட்டு ஆர்ஓவில் இப்போ பாருங்கள் லைட் எரியுதுங்களா, அங்கே பாருங்கள் அந்த ஃப்ளோட் வாலில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லைட் எரியுது எல்லாமே ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு. ஆட்டோ கட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் சுவிட்ச் ஆட்டோ கட்டு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து வால்வு, மேலே வந்து சுவிட்சு, மேலே வந்து கரண்ட் இது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்வு மேலே போச்சுன்னா அதில் ஒரு லாக் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும். புஷ் பண்ணிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் சுவிட்சில் அழுத்திச்சுன்னா வந்து எல்லாமே கட் ஆகிடும். ஷார்ட் சர்க்யூட் மாரி. ஷார்ட் சர்க்யூட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. 2 ஒயர் டச் ஆனாலும். இப்போ பாருங்கள் லைட்டு பாருங்கள், லைட் எரியுதுங்களா, மேலே தூக்குனா ஆஃப் ஆகிடுது. நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை, எல்லாமே செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் எப்படி நம்ம இது பண்ணோமோ அதே போல் உங்கள் இதில் ஃபுல் ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாட்டர் டெஸ்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக வந்துடும். கஸ்டமர் வந்து வேணாம் சொல்லிட்டாங்க வாட்டர் டெஸ்ட்டு, அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொறுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லீக்கேஜாக இருந்தாலும் ஃபில்ட்ரு டேமேஜாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நாங்கள் சொல்லியே கொடுக்குறோம். ஏன்னா வாட்டர் டெஸ்ட் இங்கே கூட பண்ணி கொடுக்கலாம், அப்படி அவங்களும் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த பொருள் டேமேஜ் ஆனாலும் புதுசாக மாற்றி கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அக்வா ப்ரெஸ் 16 லிட்டர் ஆர்ஓ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அசம்பிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆர்ஓ வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உருவாகுது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஆர்ஓ வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஒன்றுமே இல்லை, எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் வீடியோவில். வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர், இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ப்ரெஸ் ஸ்விஃப்ட் ஆர்ஓ 16 லிட்டரு பாருங்க, நல்லா பேக் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகிறதால எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் பண்ணுறோம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா more welcome MPR RO channel friends, always welcome MPR RO channel. Please comment, share.